வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோனாகசிரா கிராஸ் கப்ளிங் வினைய தமிழ்ல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வினைக்குள்ள போகலாம். சோனாகசிரா கிராஸ் கப்ளிங் வினைங்கிறது ஒரு ஆர்கனோ ட்ரிஃப்ளைட் அல்லது ஆர்கனோ ஹாலைட் டெர்மினல் அல்கைன் கூட பல்லாடியம் மற்றும் காப்பர் கேட்டலிஸ்ட் முன்னிலையில வினைபுரியும் பொழுது உங்களுக்கு இந்த கான்ஜுகேட்டட் ஈனையின் கிடைக்கக்கூடிய வினையத்தான் நம்ம சோனகாசிரா கிராஸ் கப்ளிங் அப்படின்னு சொல்றோம். இப்ப R1ங்கிற நிலையில அரைல், அல்கினைல் அல்லது ஹெட்டிரோ அரைல் இருக்கலாம். அதே வேளையில எக்ஸுங்கிற நிலையில குளோரைடு, புரோமைடு, அயோடைடு அல்லது ட்ரிஃப்ளைட் இருக்கலாம். இப்ப R2ங்கிற நிலையில பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அல்லது அல்கைல் அல்லது அரைல் அல்லது அல்கினைல் அல்லது சிலைல் குரூப் நமக்கு இருக்கலாம். பெல்லாடியம் கேட்டலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக பெல்லாடியம் 0 கேட்டலிஸ்ட் பயன்படுத்துவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா டெட்ராகிஸ், அதே வேளையில் டைக்ளோரோ பிஸ் ட்ரைஃபெனைல் பாஸ்பைன் பெல்லாடியம் இதற்காக பயன்படுத்துகிறாங்க. அதே வேளையில் பெல்லாடியம் 2 பிரி கேட்டலிஸ்ட் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சூட்டபிள் லிகாண்ட் நமக்கு தேவைப்படும். அல்லது சில நேரங்களில் நம்முடைய ட்ரைஎத்லமின் சால்வெண்ட்டே பெல்லாடியம் 2 பெல்லாடியம் 0வா இன்சிட்டுல ரிடியூஸ் பண்ணிடும். இப்போ காப்பர் 1 சால்ட்டை பார்த்தோம் அப்படின்னா காப்பர் அயோடைடு அல்லது காப்பர் புரோமைடு இதற்காக பயன்படுத்துவாங்க. பேஸ் இந்த வினைக்காக தேவைப்படுது. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக டயத்லமீன் அல்லது ட்ரைஎத்லமீன் அல்லது டை ஐசோப்ரோபைல் எத்தில் அமீன் போன்றவற்றை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த வினைக்கு இந்த பேஸுகளை சில நேரங்களில் சால்வெண்ட்டாகவும் செயல்படுது. இன்னும் சில வேளைகளில் இந்த சால்வெண்ட் கூட கோசால்வெண்ட்டா அசிட்டோநைட்ரைல், டிஹெச்எஃப் அல்லது எத்தில் அசிட்டேட் அல்லது டொலுவின் போன்றவற்றை இதற்காக நம்ம பயன்படுத்தலாம். சரி, வாங்க கேட்டலிட்டிக் சைக்கிள் நம்ம பார்த்துருவோம். இந்த சோனாகசிரா கிராஸ் கப்ளிங் கேட்டலிட்டிக் சைக்கிள் 2 கேட்டலிட்டிக் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. அதாவது பெல்லாடியம் கேட்டலிட்டிக் சைக்கிளும் காப்பர் கேட்டலிட்டிக் சைக்கிளும் சைமல்டேனியஸ்லி இந்த வினையில் ஆப்ரேட் ஆகும். நம்ம முன்னாடி பார்த்த கிராஸ் கப்ளிங் வினை போலவே தான். முதல்ல நமக்கு பெல்லாடியம் 0 ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் தேவை. இது ஒரு 14 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். இந்த பெல்லாடியம் 0 நம்ம டைரெக்டாக பெல்லாடியம் 0 சால்ட்டை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெல்லாடியம் 2 ப்ரீ கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூட்டபிள் லிகாண்ட் நமக்கு தேவைப்படும். அல்லது ட்ரைஎத்லமின் போன்ற பேஸ்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்சிட்டுவில் பெல்லாடியம் 2 பெல்லாடியம் 0வா உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பெல்லாடியம் 0 தான் ஆக்டிவ் கேட்டலிஸ்ட். இப்போ இந்த ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஆர்கனோ ட்ரிஃப்ளைட் அல்லது ஆர்கனோ ஹாலைடு கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷனில் ஈடுபடுது. அப்படி ஈடுபடும் பொழுது உங்களுக்கு இந்த 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் உங்களுக்கு கிடைக்குது இன்டர்மீடியட்டாக. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த வினையில் 2 கேட்டலிட்டிக் சைக்கிள் ஒரே நேரத்தில் இயங்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம காப்பர் கேட்டலிட்டிக் சைக்கிளை பார்க்க போகிறோம். இப்போ காப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா அல்கைன் கூட முதல்ல பார்த்தீங்கன்னா பைகாம்ப்ளெக்சேஷனில் பண்ணும். பைகாம்ப்ளெக்சேஷன் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டர்மீடியட் கிடைக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆர்கானிக் பேஸ் இங்கே இருக்கக்கூடிய புரோட்டானை ரிமூவ் பண்ணும். சரியா? அப்படி ரிமூவ் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு காப்பர் அசிட்டிலைட் உங்களுக்கு இன்சிட்டிவ்ல கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இந்த அமீன் இங்கே இருக்கக்கூடிய புரோட்டானை இங்கேருந்து எடுக்க வேண்டியதானே, ஏன் இங்கே எடுக்குது அப்படின்னா அமீனுக்கு பார்த்தீங்கன்னா லோ பெசிசிட்டியாக இருக்குது. அதனால இது இங்கே இருக்கக்கூடியதும் அசிடிட்டி ரொம்ப குறைவாக இருக்கனால இதனால் எடுக்க முடியாது. அதே வேளையில் காப்பர் கூட கோஆர்டினேட் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த புரோட்டானோட அசிடிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ட்ரைஎத்லமின் இங்கே இருக்கக்கூடிய புரோட்டானை வேகமாக ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காப்பர் அசிட்டிலைடு உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த காப்பர் அசிட்டிலைடும் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் அடிஷனான பெல்லாடியம் இன்டர்மீடியேட்டும் உங்களுக்கு டிரான்ஸ்மெட்டலைசனில் ஈடுபடுது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய அல்கைன் இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் கூட சேரப்போகுது. அதே வேளையில் ஒரு எக்ஸ் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஹாலைடு வெளியே தள்ளப்படுது. அப்படி வெளியே தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா அது காப்பர் கூட ஜாயின் ஆகிடும். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் உங்களுக்கு இன்டர்மீடியட்டாக கிடைக்குது. இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இது டிரான்சிஸ் ஐசோமரைசேஷனில் ஈடுபட்டு
உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த டிரான்சிஸ் ஐசோமரைசேஷன் வந்து நமக்கு தேவை. ஏன்னா ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் வந்து முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்டிவ் எலிமினேஷன் ஆகி உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த வினையில் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்மெட்டலைசேஷன் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டலிட்டிக் சைக்கிளில் மிகவும் ஸ்லோவான ஸ்டெப். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். சரிங்களா? ஸோ இந்த வினையில் இன்னும் குறிப்பாக இன்னொன்று பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வினையை காப்பர் இல்லாமலும் நடத்தலாம். சரிங்களா? இங்கே காப்பர் கோ கேட்டலிஸ்ட் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதே வினையை காப்பர் கோ கேட்டலிஸ்ட் இல்லாமலும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி வினைகளை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காப்பர் ஃப்ரீ சோனாகாசிரா கிராஸ் கப்ளிங் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே காப்பர் பண்ணக்கூடிய வேலையை அந்த காப்பர் ஃப்ரீ சோனாகாசிரா கிராஸ் கப்ளிங்கில் பெல்லாடியமே அந்த வேலையை பண்ணுது. சரி வாங்க அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து காப்பர் ஃப்ரீ கேட்டலிட்டிக் சைக்கிள். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து பெல்லாடியம் 0 தான். ஸோ நம்ம பார்த்த பெரும்பாலான ஸ்டெப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் அடிஷன் ஆகுது. ஆக்சிடேட்டிவ் அடிஷன் ஆனோடனே உங்களுக்கு இந்த 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் கிடைக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கைன் வந்து பை காம்ப்ளெக்சேஷன் இந்த பெல்லாடியம் இன்டர்மீடியேட் கூட பண்ணுது. அப்படி பண்ணும்போது ஒரு லிகாண்ட் வெளித்தள்ளப்படுது. அப்படி வெளித்தள்ளப்படும் போது உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப்ரோட்டனேஷன், அதாவது அமீன் வந்து இங்கே இருக்கக்கூடிய புரோட்டானை டீப்ரோட்டனேட் பண்ணி அதனைத் தொடர்ந்து சிக்மா கோஆர்டினேஷன் நடக்குது. அதாவது டீப்ரோட்டனேட் ஆன பிறகு உங்களுக்கு சிக்மா கோஆர்டினேஷன் வந்து பெல்லாடியம் கூட நடக்குது. அதே வேளையில் ஒரு லிகாண்ட் வந்து இந்த பெல்லாடியம் கூட சேருது. அதைத் தொடர்ந்து ஒரு ஹாலைடு குரூப் வந்து வெளித்தள்ளப்பட்டு உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இதன் பிறகு உங்களுக்கு ரிடக்டிவ் எலிமினேஷன் ஆகி உங்களுக்கு இந்த கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து சில முக்கியமான பாயிண்ட்களை பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம முந்தைய கிராஸ் கப்ளிங் வினைகளில் வந்து அதோட ஆக்சிடேட்டிவ் அடிஷன், டிரான்ஸ்மெட்டலைசேஷன் மற்றும் டிரான்சிஸ் ஐசோமரைசேஷன் மற்றும் ரிடக்டிவ் எலிமினேஷன் எப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம விரிவாக பார்த்துருந்தோம். அதனால் நம்ம இங்கே அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இங்கே சில முக்கியமான பாயிண்ட்டுகளை மட்டும் பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ட்ரெண்ட் ஆஃப் சப்ஸ்டேட் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஆக்சிடேட்டிவ் அடிஷன். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா வைனைல் அயோடைடுக்கு நமக்கு அதாவது ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்குள்ளே போகிற ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே வேளையில் அரைல் குளோரைடுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த அரைல் குளோரைடில் ரொம்ப குறைவாக இருக்கனால சில எலக்ட்ரான் ரிச் பாஸ்பைன்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் அடிஷனை நம்ம பூஸ்டப் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டெரிக்கலி ஹிண்டட் லிகாண்டை நம்ம பயன்படுத்தும் பொழுது பெல்லாடியம் வந்து அதாவது ரெஸ்ட் ஸ்டேட்லேருந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு டிசோசியேட் ஆகி வேகமாக வருவதற்கு இந்த ஸ்டெரிக்கலி ஹிண்டட் லிகாண்ட் வந்து நமக்கு பயன்படுது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லிகாண்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எலக்ட்ரான் ரிச் பாஸ்பைன் இருக்குது. அதே வேளையில் இங்கே ஸ்டெரிக்கலி ஹிண்டட் குரூப் இருக்கனால ஸோ இந்த மாதிரி லிகாண்டுகளை பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வந்து ரொம்ப வேகமாக நடக்குது. ஸோ அதே போலவே இந்த லிகாண்டு பாருங்கள், இது ஒரு எலக்ட்ரான் ரிச் லிகாண்ட். ஸோ இந்த லிகாண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா காப்பர் ஃப்ரீ சோனாகாசிரா கிராஸ் கப்ளிங் வினைக்காக இந்த லிகாண்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்பைன் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய டெர்சரி பியூட்டைல் குரூப் வந்து ஸ்டெரிக்கலி ஹிண்டட் குரூப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து இந்த சோனாகாசிரா கிராஸ் கப்ளிங் வினையில் மந்தமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ சில மாடிஃபிகேஷன் சப்ஸ்ட்ரேட்டில் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த சப்ஸ்ட்ரேட்டை வந்து சோனாகாசிரா கிராஸ் கப்ளிங் வினைக்குள்ளே ஈடுபட செய்யலாம். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ரேட்டில் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்பை நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வேகமாக நடந்து நமக்கு சோனாகாசிரா கிராஸ் கப்ளிங் வினைக்குள்ளே போகும். ஸோ நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துருப்போம். அதாவது எலக்ட்ரான் ரிச் சப்ஸ்ட்ரேட், அதாவது எலக்ட்ரான் ரிச் ஆர்கனோ ஹாலைடு இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட் வந்து கொஞ்சம் ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஸோ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்புக்கு பதிலாக எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் போட்டோம் அப்படின்னா அங்கே சோனாகாசிரா கிராஸ் கப்ளிங் வினை வந்து வேகமாக நடக்கும். ஏன் அப்படின்னா அங்கே ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வேகமாக நடக்கிறனால. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா ரீஜியோ அண்ட் ஸ்டீரியோ செலக்டிவிட்டி இன் சோனாகாசிரா கிராஸ் கப்ளிங். ஸோ அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோ செலக்டிவிட்டியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த சப்ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் அயோடைடு இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் புரோமைடு இருக்குது.
ஸோ இப்போ நம்ம இந்த சொனஹசிரா கிராஸ் கப்ளிங் கண்டிஷன் பயன்படுத்துகிறப்ப செலக்டிவாக அயோடைடு இருக்கக்கூடிய பொசிஷனில் நமக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் வந்து நடக்குது. ஸோ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லைட்லேயே பார்த்தோம் அயோடைடுக்கு தான் ரியாக்டிவிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட்டில் பாருங்கள், இந்த இடத்துல புரோமைடு இருக்குது, இங்கேயும் புரோமைடு தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த சொனகசரா கிராஸ் கப்ளிங் கண்டிஷன் பயன்படுத்துகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக இந்த இடத்துல நடக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ 2 காம்படேட்டிவ் பொசிஷன், ஏதாவது 2 போட்டியான பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னா, எந்த பொசிஷன் வந்து ரொம்ப எலக்ட்ரோஃபிலிக்காக இருக்கோ அந்த பொசிஷனில் நமக்கு சொனகசரா கிராஸ் கப்ளிங் வினை வந்து நடக்கும். ஸோ அதன்படி பார்க்குறப்ப இந்த பொசிஷன் மோர் எலக்ட்ரோஃபிலிக்காக இருக்கனால நமக்கு இந்த இடத்துல நமக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் வந்து நடக்குது. அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டும் நம்ம மேலே பார்த்த மாதிரியே தான எடுத்துக்காட்டு தான். ஸோ இந்த 2 பொசிஷனில் இந்த பொசிஷன் வந்து மோர் எலக்ட்ரோஃபிலிக்காக இருக்கனால அந்த பொசிஷனில் நமக்கு நடக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்க, இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அல்கீனில் ஒரு பக்கம் அயோடைட் இருக்குது, இன்னொரு பக்கம் குளோரைட் இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்தது படி அயோடைடுக்கு தான் மோர் ரியாக்டிவ். அப்போ இந்த இடத்துல தான் கார்பன் கார்பன் கப்ளிங் வந்து நடக்குது. ஸோ இந்த வினையோட முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்கீனோட ஜாமெட்ரியில் வந்து எந்தவித மாற்றமும் அடையலை. சரி, சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. ஸோ இங்கே அயோடைட் சப்ஸ்ட்ரேட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த கண்டிஷன், அதாவது சொனகசரா கிராஸ் கப்ளிங் கண்டிஷன் நம்ம பயன்படுத்துகிறப்ப முதல்ல நமக்கு இந்த இடத்துல கார்பன் கார்பன் கப்ளிங் வந்து நடக்குது. ஸோ அப்படி நடக்கும் பொழுது நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்ரா பியூட்டைல் அமோனியம் புரோமைடு நம்ம பயன்படுத்துகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய சிலைல் குரூப் வந்து டீப்ராடக்ட் ஆகி நமக்கு டெர்மினல் அல்கைன் வந்து நமக்கு கிடைக்கும். அதே வேளையில் ஏகுஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு மெத்தனால் பயன்படுத்துகிறப்ப இங்கே அமீனில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்டிங் குரூப் வந்து உங்களுக்கு டீப்ராடக்ட் ஆகி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து டெட்ராபியூட்டைல் அமோனியம் புரோமைடுக்கு பதிலாக ஜென்ரலாக வந்து டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைடு வந்து நம்ம பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தணும்னாலும் நமக்கு டெர்மினல் அல்கைன் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது சொனகசரா கிராஸ் கப்ளிங் வினையை வச்சு நம்ம டெர்மினல் அல்கைன்களை நம்ம சிந்தசைஸ் பண்ணலாம். சரி, அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஸோ இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. ஸோ இங்கே ஒரு அயோடோ சப்ஸ்ட்ரேட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இது வந்து புரோபார்ஹைல் புரோமைடு கூட இந்த சொனகசரா கிராஸ் கப்ளிங் கண்டிஷனில் அது வினைபுரியுது. அப்படி வினைபுரியும் பொழுது நமக்கு முதல்ல இந்த இன்டர்மீடியேட் கிடைக்குது. ஸோ இதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டயத்லமீன் நியூக்ளியோஃபைலை ஆக்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்கும் பொழுது புரோமின் வெளியே போய் நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. சரி, இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ஸோ அடுத்த எடுத்துக்காட்டை பாருங்க. ஸோ இங்கே வந்து புரோமைட் சப்ஸ்ட்ரேட் இருக்குது. இப்போ இந்த அல்கைன் கூட நமக்கு சொனகசரா கிராஸ் கப்ளிங் கண்டிஷன் பயன்படுத்தும் பொழுது நமக்கு இந்த அல்கைன் வந்து நமக்கு கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டில் பாருங்க, ஒரு sp2 கார்பனில் ஒரு அயோடைட் இருக்குது. அதே வேளையில் sp3 கார்பன்லேயும் ஒரு அயோடைட் இருக்குது. இப்போ நம்ம இந்த கண்டிஷன் நம்ம பயன்படுத்துகிறப்ப எந்த இடத்துல வினைபுரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எப்போவுமே இங்கே இருக்கக்கூடிய sp2 கார்பன் தான் ரியாக்டிவிட்டி அதிகம். அப்போ அங்கே தான் உங்களுக்கு நடக்குது. ஸோ அங்கே நடந்து உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டயத்லமின் பயன்படுத்தியிருக்கோம். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்து உங்களுக்கு ஹச்ஐ வெளியே போய் உங்களுக்கு இந்த ஈனையன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. இது ஒரு ஆசிட் குளோரைட். ஸோ ஆசிட் குளோரைடும் இந்த வினைக்காக பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ஸோ இங்கே 2 குளோரைட் சப்ஸ்டியன்ட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்கைன் பயன்படுத்துகிறோம். ஸோ பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல கார்பன் கார்பன் கப்ளிங் வந்து நடக்குது. ஸோ இந்த வினையோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அல்கீனோட ஜாமெட்ரி எந்தவித மாற்றத்திற்கும் உட்படலை. அதை நீங்கள் சரியாக நோட் பண்ணணும். ஸோ அதன் பிறகு பாருங்கள், ஸோ இன்னொரு அல்கைன் கூட நம்ம வினைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த இங்கே இருக்கக்கூடிய குளோரைடு இருக்கக்கூடிய பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ஆகி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த வினையோட முடிவில் அல்கீனோட ஜாமெட்ரி அப்படியே மெயின்டைன் ஆகுது. சரி, வாங்க இன்னொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஸோ இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கனோ ட்ரிஃப்ளைட் பயன்படுத்தியிருக்காங்க. ஆர்கனோ ட்ரிஃப்ளைட்டை இந்த அல்கைன் கூட நம்ம வினைப்படுத்தும் பொழுது நமக்கு இந்த கார்பன் கார்பன் கப்ளிங்கான ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இன்டர் மாலிகுலர் சோனகசிரா கிராஸ் கப்ளிங்கை தான் பார்த்தோம். இது வந்து ஒரு இன்ட்ரா மாலிகுலர் சோனகசிரா கிராஸ் கப்ளிங். அதாவது இந்த சப்ஸ்ட்ரேட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே புரோமைடு இருக்கு. அதே வேளையில் இங்கே அல்கைன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பெல்லாடியம் டெட்ராக்கிஸ், காப்பர் அயோடைட், டயத்லமின் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல கார்பன் கார்பன் கப்ளிங் வந்து நடந்து உங்களுக்கு இந்த சைக்ளிக் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குளோரோபென்சின் பயன்படுத்தியிருக்காங்க. குளோரோபென்சின் மற்றும் இந்த அல்கைன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பயன்படுத்தியிருக்காங்க? எலக்ட்ரான் ரிச் பாஸ்பைன் பயன்படுத்தியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னோம். அதாவது அரைல் குளோரைடு வந்து இந்த வினையில் வந்து பார்த்தீங்கன்னா மந்தமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ எலக்ட்ரான் ரிச் பாஸ்பைன் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த வினை வந்து நடக்கும். ஸோ நடந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு, இன்ட்ரெஸ்டிங்கான எடுத்துக்காட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ sp2 கார்பனில் அதாவது ஹாலைட் இருக்கிறத பார்த்தோம். சரிங்களா? ஸோ இது வந்து sp கார்பனில் இருக்கிறது. ஸோ sp கார்பனில் இருந்தாலும் இந்த வினையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தலாம். ஆனால் அதற்கு தகுந்த லிகாண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பைன் ஒலிஃபின் லிகாண்ட் வந்து பர்டிகுலராக பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது நமக்கு இந்த sp கிராஸ் கப்ளிங்கும் நமக்கு ஃபீஸிபிளாக இருக்குது. ஸோ அப்படி நடந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. ஸோ sp2 பார்த்தோம். இப்போ sp பார்த்தோம். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா sp3. ஸோ இங்கே sp3 சப்ஸ்ட்ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே புரோமைடு இருக்குது, இங்கே குளோரைடு இருக்குது. நான் முன்னமே சொன்ன மாதிரி புரோமைடு தான் மோர் ரியாக்டிவ் குளோரைடை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்கான பர்டிகுலர் லிகாண்ட் வந்து தேவைப்படுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஹெட்ரோசைக்ளிக் கார்பின் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக வந்து NHC லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிகாண்டும் இந்த பெல்லாடியம் கேட்டலிஸ்ட்டும் மற்றும் காப்பர் அயோடைடு சீசியம் கார்பனேட் பயன்படுத்தும் பொழுது நமக்கு இந்த sp3 sp கிராஸ் கப்ளிங் நடந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. சரி வாங்க நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். சோனாகசரா கிராஸ் கப்ளிங் வினை வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸப்ஷனல் ஃபங்க்ஷனல் குரூப் டாலரன்ஸ் இருக்குது. சரிங்களா? இதனால் இந்த வினையை வந்து பெரும்பாலும் காம்ப்ளெக்ஸ் நேச்சுரல் ப்ராடக்ட் சிந்தசிஸில் லேட் ஸ்டேஜ் சிந்தசிஸில் இதை பயன்படுத்துவாங்க. இப்போ குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா அரைல் ஹாலைட்ஸ் மற்றும் பல்கி சப்ஸ்டேட், அதாவது அரைல் ஹாலைட்ஸில் பல்கி சப்ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சப்ஸ்டேட் வந்து ரியாக்டிவிட்டி ரொம்ப புவராக இருக்கும். அந்த மாதிரி புவராக இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஹையர் ரியாக்ஷன் டெம்பரேச்சர் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே வேளையில் ஹையர் ரியாக்ஷன் டெம்பரேச்சர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டெர்மினல் அல்கைன் வந்து சில சைடு ரியாக்ஷனுக்குள்ளே போகும். ஸோ இந்த வினையோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்லாம் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். ஸோ இதனோட விடைகள் வந்து நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.